உனக்கு அது கிடைக்க வேண்டும் என்று இருந்தால், ப்ரெசென்ட்டில் சொல்கிறோம், உனக்கு அது கிடைக்கணும்னா கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். ஓகே, கண்டிப்பாக அது உனக்கு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் தான். ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? இஃப் இட்ஸ் meant to be, கமா, ஓகே, அது நடக்கணும்னு இருந்தால் எது? இது. ஓகே, அது உனக்கு கிடைக்கணும்னு இருந்தால் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். ஓகே, சர்டைன்லி அப்படின்னு நான் போடுறேன். சரிங்களா? டெஃபினெட்லின்னு போடலாம், சர்டைன்லி போடலாம். ஓகே, நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும். யூ வில் கெட் இட். அவ்வளோதான். பாருங்கள், இஃப் இட் இஸ் meant to be, definitely you will get it. If it is meant to be, certainly you will get it. அவன் அங்கு போக வேண்டும் என்று இருந்தால் அங்கு போவான். அவன் துபாய்க்கு போகணுன்னு அவனுக்கு எழுதியிருந்தா அவன் துபாய்க்கு போவான். அவன் அந்த கம்பெனியில் தான் வேலை செய்யணுன்னு இருந்தால், அடுத்த சென்டென்ஸ் வருது பாருங்க, அந்த கம்பெனியில் வேலை செய்யணுன்னு இருந்தால் செய்வான். புரியுதுங்களா? ஒரு ஃபிக்ஸ்டு ஒரு டெஸ்டினி சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ரைட். வாங்க, அவன் அங்கு போக வேண்டும் என்று இருந்தால் அங்கு போவான். ரொம்ப சிம்பிள். இஃப் இட்ஸ் meant to be, அவ்வளோதான். சேம், மாற்றவே வேண்டாம், அப்படியே வாங்க, ஒரே ஃப்ளோவில் வாங்க. ஓகே, இஃப் இட் இஸ் meant to be, அவன் அங்கு போவான். ஓகே, he will go there. முடிஞ்சு போச்சு. இங்கே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒரே ஒரு இடம் தான், அது பின்னாடி வரக்கூடிய இந்த மெயின் கிளாஸ். அதில் தான் என்ன கான்செப்டை பற்றி பேசுகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். முன்னாடி இருக்கிறது காமன். ஓகே, இஃப் இட் இஸ் meant to be, he will go there. இஃப் இட் இஸ் meant to be, he will go there. இப்படித்தான் உனக்கு நடக்க வேண்டும் என்று இருந்தால் அப்படித்தான் உனக்கு நடக்கும். ஃபஸ்ட் அது எழுதிடலாம் வாங்க. இஃப் இட்ஸ் meant to be, if it is meant to be, அப்படித்தான் அது உனக்கு நடக்கும். ஓகே, நீ பாருங்க, இட் will happen to you. உனக்கு தான் நடக்கும்னு எழுதியிருக்கும், அப்படித்தான் அது உனக்கு நடக்கும். இட் will happen to you in such a way. அவ்வளோதான். இன் சச் அ வே, அப்படித்தான், அந்த வழியில் தான், அந்த மாதிரி தான் அப்படிங்கிறதுக்கு நம்ம அந்த வார்த்தையை சொல்கிறோம். பாருங்கள், இஃப் இட் இஸ் meant to be, it will happen to you in such a way. If it is meant to be, it will happen to you in such a way.